சொப்பனம் இது சாதாரண ஒரு கனவு அல்ல, தேவனுடைய தரிசனம், தேவன் யோசேப்புக்கு வைத்திருக்கிற திட்டம். இயேசு சொன்னார்ல, என் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று. அதே போல தேவனுடைய தரிசனத்தினாலே யோசேப்பு அவன் அண்ணன்களால் பகைக்கப்படுகிறான். 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இங்கே யோசேப்பு வேறொரு கனவு காண்கிறான். மறுபடியும் அவன் தன் அண்ணன்களிடத்தில் தான் அதை கூறுகிறான். இப்போ என்ன கனவு? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொல்றான். இதை கேட்டவுடன் இன்னும் அதிகமாக கோபம் வருகிறது அவர்களுக்கு. இதை அவங்க அப்பாவுக்கும் சொல்றான். அவன் என்ன கேட்குறான்? அப்போ இந்த கனவுல வர மாதிரி நானும் உங்க அம்மாவும் உன் சகோதரரும் உன்னை பணிந்து வணங்குவார்கள் என்று சொல்றியா அப்படின்னு கோபமா திட்டி விடுறான். அண்ணன்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆனால் யாக்கோபு